தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர், திராவிட சிந்தனையாளர் திரு வேலு பிரபாகரன் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்து நடந்த பல மாநில அசம்பிளி எலெக்ஷனில் பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்று வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திராவிட சிந்தனையாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் இப்போ நம்ம கடவுளே இல்லைன்றோம், கோயிலே தேவையில்லை அப்படிங்கிறோம். இருந்தாலும் இந்திய மக்கள் எல்லோருமே பக்தர்களாக, ஏன் இப்போ கும்பமேளாவில் கூட அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது. உலகம் எப்படி வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இல்லாமல், நம்ம ஒரு காட்டுமிராண்டி காலத்தில் இருக்கும்போது இந்த மதத்தையும் இந்த கடவுளையும் எதிர்க்கிறதுக்கு இந்தியா முழுக்க ஒரு சரியான ஆள் இல்லாதனால இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர்றதை நம்ம தடுக்க முடியாது. பாஜக வெற்றி பெறுறது சார், இப்போது மகா கும்பமேளாவுக்கு போகிறவங்க மட்டும்தான் காட்டு மிராண்டிங்களா, இல்லாட்டி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களும் இல்லை மற்ற மத நிகழ்ச்சிகளுக்கு போகிறவங்களும் உங்களை பொறுத்தவரை? உண்மைதான். அதாவது கடவுளை கும்பிடுகிறவனே ஒரு காட்டு மிராண்டி தான், எந்த கடவுளாக இருந்தாலும். எந்த கடவுளாக இருந்தாலும். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் அத்தி வர்றதற்கு நம்ம முதலமைச்சருடைய மனைவியார் போகும்போது அதை சுபவீர பாண்டியனை யாரோ கேட்குறாங்க ஒரு கேள்வி, ஒரு நிகழ்வில். அதாவது இப்போ எல்லாருமே காட்டு மிராண்டின்னா அந்தம்மா காட்டு மிராண்டியா இல்லையான்னா அவர் எழுந்துட்டார். அப்போ நான் அவருக்கு அதுக்கு பதில் சொன்னதே அப்படி தான். அது முதலமைச்சராக மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அத்திவரதரை கும்பிட்றாங்கன்னா அவங்க ஒரு காட்டு மிராண்டி தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் ஏன் அதுலேருந்து நழுவிட்டீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய நேர்மையை பாராட்டுறேன் சார். இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு விதத்தில் மக்கள் ஒரு முற்போக்காக இல்லாமல் காட்டு மிராண்டிகளாக இருக்காங்க, அதனால் பாஜக ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனால் பாஜக ஜெயிக்கணும். அதாவது இங்கே கடவுளும் பக்தியும் பெரிய ஆட்சி மக்கள்கிட்ட செய்யும்போது அதை ஒரு கட்சி பயன்படுத்துது. அதுதான் அந்த கட்சி அது பல நல்ல விஷயங்களை செய்யலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மோடி அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர்னு. அது பல்வேறு விஷயங்கள் அதற்கு. கட்சி என்பது வேறு, மோடி என்பது வேறுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி நீங்கள் ஓப்பனாக பேசுகிறதுனால இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குங்க சார். இப்போ பாஜகவுடைய கொள்கையை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க, ஒரு மதம் சார்ந்த கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி தானே உதாரணத்துக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகளும் மதத்தை வைத்து தானே அரசியல் பண்ணுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரின்னு பார்க்குறீங்களா? அது மாபெரும் தவறு. அதுவும் அதாவது மதத்தை வைத்து, சாதியை வைத்து, மொழியை வைத்து, இதெல்லாம் வைத்து ஒருத்தன் அரசியல் பண்ணுறான்னா அது யாராக இருந்தாலும் அவர்கள் பிற்போக்குவாதிகள் தான். இப்போ திராவிடம் அப்படிங்கிறதுமே ஒரு இனக்கூறாக தானே சார் சொல்லப்படுது. அப்போ அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மனிதர்களை பிரிக்குது தானே, ஆரியர்கள் திராவிடர்கள்னு பிரிவு தானே அந்த இடத்துல ஏற்படுது. உண்மைதான். இந்த நவீன காலகட்டத்தில் இப்படி ஒரு மக்கள் நாமெல்லாம் ஒன்றா இல்லாமல் நீ கீழே நான் மேலே அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது அநீதி. அந்த அநீதியை வேற எப்படி தட்டி கேட்கறது? அதுக்கு ஒரு சார்பு, ஒரு இயக்கம் வேணும்ல. இந்த நீதியை தட்டி கேட்பது தான் திராவிடம். மற்றபடி அதை இதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துக்குது அப்படிங்கிறது எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் ஏதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா? இல்லை, எதுவுமே இல்லை. 1923 73 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டுகளான அவரோட ஒர்க்கை நான் படிச்சிருக்கேன். இந்த எல்லா ஒர்க்லையும் அவர் கடவுளை கடவுள் தான் உன்னுடைய அறிவுக்கு முட்டுக்கட்டு, கடவுள் தான் உன்னை பிரிக்குது அப்படின்னு கடவுளை பற்றி சொல்லி 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 அது ஒரு தாரக மந்திரமாகவே ஆக்குறார். அதாவது எந்த கடவுள் அந்த கடவுள் இல்லை, கடவுளை உருவாக்கியவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிரான். ஆனால் பெரியார் மறைவுக்கு பின்பு இது பெரியார் மறைவுக்கு பின்பு சார், பெரியார் அப்படிங்கிறவரே நிறைய பேர் வணங்குறாங்க, வழிபடுறாங்க. அவங்கள அப்போ எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க நீங்கள்? ஏன்னா உருவ வழிபாடு எதிர்க்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதிகமான சிலைகள் இருக்கிறது திரு ஈவே ராமசாமி அவர்களுக்கு. அதாவது இல்லை, மாலை போடுறீங்க, அவர் பிறந்த நாளைக்கு அந்த சிலையை கழுவுறீங்க. இது எல்லாமே ஒரு விதமான மூட நம்பிக்கை தானே அவருடைய கூற்றுப்படி. அதாவது 2 வித்தியாசம். ஒன்று, கடவுள்னு ஒரு சிலையை வைக்கிறது, அதுக்கு மாலை போடுறது, அது கற்பூரம் ஏற்றுறது, அதுக்கிட்ட வேண்டுறது.
அதாவது அது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டி ஐயா எனக்கு இதை கொடு. அதாவது அவன் ஒரு அப்பாவி, அவன் என்ன நினைக்கிறான், இந்த கடவுள்கிட்ட இந்த கல்லு சாமிக்கிட்ட போயிட்டு நின்று அது உண்மையிலேயே சாமின்னு நினச்சி எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்குறான். ஆனால் இங்கே பெரியார் சிலைக்கிட்ட போய் அவன் கும்பிட்றது வந்து அதுக்காக இல்லை, அதை நினைவுபடுத்துகிறான். இப்படி ஒரு போராட்டத்தை நீ வந்து எடுத்துக்கிட்ட, அது அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்த்து அந்த மாதிரி ஒரு கொள்கையை உள்வாங்கிறதுக்காக அப்படிப்பட்ட தலைவனுடைய சொற்களை கருத்தை நினைவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சிலை தான் அது. நான் கோவில்களுமே நம்ம சாமிகளையுமே அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சில விஷயங்கள் சில அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கணும், அதற்காக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். விநாயகர் இருக்கிறாரு, ராமர் இருக்கார், சிவன் இருக்கார் அப்படின்னும் போது அவங்கள வழிபடக்கூடியவங்க கூட தன்னை ஒழுக்கமாக நடத்தி கொள்வதற்காக அந்த கோவிலுக்கு போகிறாங்க, அவங்களை கும்பிடுறாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. நீங்கள் ஏன் அதை வந்து பிரித்து பார்க்குறீங்க? உண்மைதான். அதாவது அப்படி ஒரு பக்தி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு பக்தியே இல்லை. ஏன்னா கடவுளும் மதமும் ஏற்பட்டு எத்தனையோ காலம் ஆயிடுச்சு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஓகே, கடவுளும் மதமும் ஏற்பட்டு அது ரெண்டும் ஏண்டா ஏற்பட்டுச்சுன்னா மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு அப்படின்ற ஒரு இது. ஆனால் இத்தனை காலமாக அந்த கடவுளும் மதமும் உருவாகியும் இந்த மனிதர்களும் அந்த கடவுளும் மதத்தை நம்மளை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு நம்பியும் இத்தனை காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே ஒரு மனிதனை கூட இந்த கடவுளும் மதமும், அது எந்த மதமோ எந்த கடவுளும், ஒருத்தனை கூட நீதிமானாக நேர்மையானவனாக கவலை இல்லாதவனாக உருவாக்க முடியல. இவரை உட்பட சொல்றீங்களா? அதாவது அதான் ஞானிகள் அவரும் இந்த மதத்தில் தானே பிறந்திருப்பார். இல்லை மதத்தில் பிறக்கிறது வேற. ஜெயிலில் இருக்கிற குற்றவாளி, கொலை குற்றவாளி, திருட்டு குற்றவாளி எல்லாம் நான் போய் இப்போ இருந்திருக்கிறேன் ஜெயிலில். பார்த்தீங்கன்னா எல்லாரும் விபூதி அடிச்சுக்கிட்டு காலையில் வெயில பார்த்துக்கிட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறான். என்னப்பான்னா அவன் 3 கொலை பண்ணிட்டு வந்துக்கிறான். அப்படி பார்த்தா ஈவேரா புத்தகங்கள் படித்தவங்களும் திரு பெரியார் அவர்களை வந்து மானசீக குருவாக எடுத்து பல பேருமே ஜெயிலில் இருக்காங்களே சார். இல்லை, பல பேர் ஊழல் பண்ணியிருக்காங்களே சார், மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிச்சு. உண்மைதான், அவர்கள் பெரியாரை சரியாக ஏற்றுக்கொள்ளாதவர் இங்கே வந்து. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா பக்தி நெறிப்படுத்தும் அப்படின்னு நினைச்சும் பக்தி நெறிப்படுத்தலையே, அதனால அது ஒரு தோல்வி அடைந்த அஜெண்டா அப்படின்னு. சரிங்க, இது ஒரு பெரிய டாபிக், நம்ம டிஸ்கஸ் பண்ண போய்கிட்டே இருப்போம். நம்ம தேர்தலுக்கு வருவோம் சார். இப்போ நடந்து முடிந்த இடைத்தேர்தல், அதுவும் ஈரோடு இடைத்தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா, பிரதான எதிர்க்கட்சிகள்லாம் போட்டியிடல, இருந்தாலும் அங்கே வந்து அந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துதோ அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் நாத்தாக்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திரு ஈவே ராமசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறார். அந்த விமர்சனம் பற்றின கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சார், அவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்டிங்களா? அந்த அவருடைய காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சது அவங்களால? அவருடைய விமர்சனங்கள்லாம் கேட்டீங்க? கேட்டேன். அதில் இல்லாதது ஏதாவது சொல்லியிருக்காரா? அதாவது தனித்தமிழ்நாடு வேணுன்றாரு, தமிழருடைய நலனுக்காக தமிழன் இப்படி வீழ்ந்து கிடக்கிறானே அழுகிறாரு. எப்போ ஏண்டா பறையனா பல்லனா சூத்திரனா என்ன இப்படி கிடக்கிறனே அப்படின்ற அதுக்கு இவ்வளவு ஒரு மெனக்கெடுற அவர் வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழை காட்டு, தமிழர் தனி தமிழ்நாடு, தமிழன் நிலை இப்படி, தமிழன் நீ இப்படி வாழ்ந்த இப்படி இருந்த ஆனால் இன்னைக்கு இப்படி கிடக்கிறியேடா அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது உன் மொழி காட்டு மிராண்டி மொழி, அது விட்டு ஒழி. அது விட்டு ஒழின்னா என்ன, நீ எப்படியும் மொழியை விட்டு முடியும். தமிழர்களுடைய முதுகெலும்பே மொழி சார். எப்படி அந்த மொழியை விட்டுட்டீங்கன்னா, அந்த மொழியை விட்டுட்டாங்கன்னா தமிழர்கள் வரலாறு அங்கேயே அழிஞ்சு போயிடும். இல்லை மொழியை விட வேணாம். மொழியை தாண்டி, தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி, தமிழ் வழிபாடு முறையை தாண்டி நீங்கள் தமிழர்கள் எப்படி ஒன்றிணைப்பீங்க? இப்போ ஒரு இனமணி எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு விஷயம் எல்லாருக்குமே உதாரணத்துக்கு இப்போ இந்த முருகன், இந்த சீமான் சொல்கிறான்ல முப்பாட்டன் முருகன்ட்டு, என்னடானா அவன் வேல் எடுத்துன்னு அவள் உலக நாகரிகத்தில் குகை மனிதன் கண்டுபிடித்த ஒரு ஆயுதம். குகை மனிதன் கண்டுபிடித்த ஆயுதம். அமெரிக்காக்காரன் வந்து ஆதி மனிதனாக இருக்கும்போது வேல் எடுக்காமல் இருந்திருப்பானா? ஆஸ்திரேலியாவில் வேல் எடுக்காமல் இருந்திருப்பானா? ஜப்பானில், சீனாவில், எந்த நாட்டில் வேல் எடுக்காத முன்னோர் இருந்திருப்பான், வேட்டையாடாத முன்னோர் இருந்திருப்பான். ஆனால் அவன் அதெல்லாம் தூக்கின்னு சுமக்கிறானா? இதெல்லாம் இப்படி தான் வேல் எடுத்துக்கினே முன்னோர் ஆடினா அவன் தான் எனக்கு வேணும், அவனை இதெல்லாம் காட்டு மிராண்டித்தானே இல்லையா? அவன் இன்னைக்கும் தைப்பூசம் வேலை சுமக்கல சார், சிலுவையை சுமக்கிறாங்க சார். அதே அமெரிக்காக்காரன், அதே யூரோப்பியக்காரன் சிலுவையை தூக்கிட்டு இதுதான் எங்களுடைய மத சின்னம் அப்படின்னா, அதாவது
அந்த மதத்தை உருவாக்கியவன் இதில் அழிந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு, அதாவது ஒரு ருது இருக்கு சார். அழிஞ்ச சின்னத்தை நாங்க கொண்டாடலாம், தவறு கிடையாது. ஆனா வந்து முருகர் கையில இருக்கிற வேல் வந்து தவறுன்னு சொல்றது எப்படி சார் எடுத்து? இப்போ ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்ல ஒரு ஆயுதம் நான் வந்து என்னுடைய சார் ஒரு பொருள் வந்து ஆயுதம் வந்து தாக்குறதுக்கா இல்ல பாதுகாக்கிறதுக்கான்ற அதை பயன்படுத்துறதை வச்சுதான். சிலுவை வச்சு ஒருத்த மண்டையில அடிச்சா மண்டை உடையும் சார். அப்ப அதுவும் அதாவது இல்ல, இதெல்லாம் வாதத்துக்கு நல்லா இருக்கு. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு அந்த வேல் எடுத்து வேட்டையாடினவன கும்பிட வேண்டிய அவசியம் இந்த நவீன மனிதன் முருகரை கும்பிடுறதுனால தமிழ் வந்து காட்டு இப்படி பல 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 முருகரை கும்பிடுறோம், வேலை கும்பிடுறோம், அதனால அந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான விஷயத்தை போதிக்குது, அதனால அது காட்டு மிராண்டி. இல்ல, எந்த விஞ்ஞானத்துக்கும் அது வழிவகுக்கல. சரி, நாம எப்படி இருக்கணும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நாம வந்து ஏதோ வந்து இன்னைக்கு உலக தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? உலகத்திலேயே காட்டு மிராண்டிகள் நாம தான், உலகத்திலேயே. அதாவது எவனோ வேப்பலை கட்டிக்கின்னு ஆடுறது இல்ல, எவனோ வேல் குத்திக்கின்னு ஆடுறது இல்ல, எவனோ சாம்பலையும் கலரையும் பூச்சிக்கின்னு ஆடுறது இல்ல. இதெல்லாம் பழைய பழைய காட்டு மிராண்டி காலத்து செயல். இதெல்லாம் அவனுங்களுக்கு முற்போக்கே வராது. கடவுளை நம்பினாலே நீங்க உங்களுடைய மூளை பாதி 90% பழுது அடைஞ்சிடும். சரிங்க சார். இப்போது வேப்பலை கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய உடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரு ஈவே ராமசாமி அவர்கள் பெரியார் மாதிரியே நீங்கள் உங்களுடைய தோற்றத்தை வச்சுருக்கீங்க. அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதாவது இந்த மாதிரி தாடி வச்சுருது எனக்கே ரொம்ப கஷ்டம்தான். என்னடா இது எம்ஜிஆர் மாதிரி சில பேர் நடிக்கிறான், சிவாஜி அது மாதிரி நம்மளும் ஆயிடுவோமான்னு. அப்படி இல்லை, நான் வந்து இது திரைப்படங்களா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெரியார் மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்கனால சரி, ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாடி ரொம்ப வருஷமா வச்சிருக்கீங்க, அது ஒரு பெரிய தாடியை விட்டுருங்க சார். வேப்பலை மாதிரி ஏன் சார் எல்லா பெரியாரிஸ்டும் கருப்பு சட்டை போட்டு சுத்திட்டு இருக்கோம்? அதாவது கருப்பு சட்டை ஏன் பெரியார் அணிந்தார் அப்படிங்கிறது. பெரியார் அணிந்தார் சார், ஏன் அணிறீங்க? இல்ல இல்ல, அதுதான் ஏன் அணிந்தார், அதை அடையாளமாக்க சொன்னார். கருப்பு சட்டையை ஒரு அடையாளமாக்க சொல்றாரு திராவிட கழகம். வேப்பலைய வந்து அம்மனுடைய அடையாளம். இது அடையாளம் வந்து விடுதலை. அதாவது நான் சூத்திரனா இருக்கிறேன், நான் பல்லனா இருக்கிறேன், நான் பறையனா இருக்கிறேன், இதுல இருந்து விடுதலை அடைஞ்சு நாம் எல்லோரும் மனிதர்கள் ஆவற வரைக்கும் அந்த முழு துக்கமாவே நான் நினைக்கிறேன். ஆனா அந்த பல்லரையோ பறையோ யாரையுமே வந்து திராவிட இயக்கங்கள் எந்த இயக்கத்துக்குமே தலைவராக வர முடியல சார். இல்லை, தலைவர்கள் வருவது என்பது இதெல்லாம் ரொம்ப சீப்பான இவனுங்க நிறைய பார்க்கணும். நான் எங்களை நீங்கள் ஆக்குவீங்களா, ஒரு பறையனை ஆக்குவீங்களா, முதலமைச்சர் ஆக்குவீங்களா, இதுவா ஆக்குவீங்களா, அப்படியெல்லாம் பேசுகிறான். அப்படியெல்லாம் அது நியாயம் தானே சார்? அதெல்லாம் ரொம்ப தவறு. எப்படி சார்? இல்லை இல்லை, அதெல்லாம் தவறு. தமிழன் ஒரு தமிழனுடைய விதை இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையான ஆதி விதை. மிக சீராக அவனுடைய மூளை, அதாவது இப்படிப்பட்ட பழக்கங்களை இப்படி தமிழனுடைய ஆதி விதை மூளை சொல்றீங்க சார். அந்த மூளைக்குள்ள இருந்த மொழி என்னவாக இருந்திருக்கும்? அது வந்து இன்னொரு நீங்க ஒரு அது தமிழாக இல்ல இல்ல மொழியை பத்தி நான் அந்த தமிழை தானே சார் காட்டுமாரு. சரி, சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தும் தமிழ் தான். ஆனா அதை இன்னைக்கு நம்ம படிக்க முடியுமா? அது இதே வார்த்தைகள் வச்சு அவன் பேசியிருப்பானா? இல்ல இன்னொரு 50,000 வருஷம் இல்ல, இன்னொரு 1,00,000 வருடங்களுக்கு பிறகு தமிழ் இருக்கும். ஆனால் இந்த எழுத்துக்கள் வேற இருக்கும், இந்த சொல் வேற இருக்கும். சும்மா தலைப்பு தான் தமிழ்னு இருக்கும். அப்படி மொழிக்காக இப்படியெல்லாம் வந்து மொழிக்கு உயிரை கொடுக்கறது. அவர் வந்து மொழியை வெறுத்ததே கருப்பு சட்டை சார். அதுலேருந்து டைவர்ட் ஆகிட்டீங்க. கருப்பு சட்டை துக்கம். நான் வந்து துக்கமாக இருக்கிறேன். இன்னும் என்னை வந்து என் நாட்டில் நான் கீழ் ஜாதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் நாட்டில் என் தெருவிலேயே என்னை விட மேல் ஜாதியாக. சார் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கோத்திர வர்க்கத்தை சார்ந்தவங்க சார், ஒரு ட்ரைபு சார். இதுக்கு முன்னாடி இந்த ஜனாதிபதி ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் சார், பிரதமர் ஓபிசி சார். இல்லை, இதை விட சமுதாய முன்னேற்றம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சார்? தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு பாஜக சார்பில் மத்தியில் ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு, அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர் சார். அதாவது உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இந்த பார்ப்பனிய சூழ்ச்சின்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அழகாக இவரும் எச் ராஜா மாதிரி பாண்டே மாதிரி ஆளுங்கள்லாம் கூட இதை பற்றி குறிப்பிட்டாங்க. என்ன குறிப்பிட்டாங்கன்னா, எந்த கடவுளும் பிராமின் இல்லையே, எல்லா கடவுளும் சத்திரியன் சூத்திரம் தானே அப்படின்னு அழகாக சொன்னாங்க. நீங்கள்லாம் யோசித்து பாருங்கள். அதாவது இவர்கள் இவர்கள் அரசனாக மாட்டார்கள், இவர்கள் கடவுளாக மாட்டார்கள். ஆனால் பெருவாரியான மக்கள் கருப்பர்கள் அப்படின்னும் போது அந்த கருப்பர்களிலிருந்து ஒரு துரோகி இருப்பான்ல, விபீஷணம் மாதிரி, அப்போ அவனை கடவுளாக்குது. இந்த பார்ப்பனர்களுடைய என்னென்ன திட்டங்களை எந்த மன்னன்
செய்கிறானோ அந்த மன்னனை கடவுளாக்குது. அப்படி தான் ராமனையும் அப்படி தான் கிருஷ்ணனையும் இவங்க கடவுளாக்குறாங்க. ராவணன் ஒரு பிராமணர், அது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பிராமணர். அந்த பிராமணர் தான் மிகப்பெரிய வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த ராமரை தான் பிராமணர்களும் சேர்ந்த ஹிந்து அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் இன்னைக்கு வழிபட. அதாவது இது வந்து ஒரு பிற்காலத்தில் இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கான். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இது 2 பேருக்கும் யாருக்கு, வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த பிரச்சனை. சைவத்துக்கு தலைமை தாங்கின ராவணன், வைணவத்துக்கு தலைமை தாங்குகிற ராமன். இதுதான் அங்கே கான்செப்ட். ஆனால் அந்த சைவத்தை பின்பற்றிய ராவணன் சிவனுக்கு கோவில் கட்டல, வைணவத்தை பின்பற்றிய ராமன் ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு கோவில் கட்டுறான். கண்டிப்பாக வெற்றிக்கு ஒரு இது கொடுக்க வேண்டி, காணிக்கை கொடுக்க வேண்டியது தானே. அதாவது அப்படி ஒரு எப்பவுமே இதை பாருங்க. அதே மாதிரி சார், நம்மளுடைய புராணங்கள் எழுதிய வால்மீகியாக இருக்கட்டும், ஏன் வேதத்தை எழுதிய வேத ரிஷியாக இருக்கட்டும், அனைவருமே பிராமணர்கள் கிடையாது சார், மாற்று ஜாதியை சார்ந்தவர்கள் தான். உலகம் முழுக்க ஆரியர்கள் அறிவாளிகள், உலகம் முழுக்க. அதாவது நீங்கள் ஜெர்மானியன் எடுத்துங்க, ஈரான்ல எடுத்துங்க, நீங்கள் யாரை வேணுமோ எடுத்துங்க, வெள்ளை உலகம் முழுக்க ஆரியர்கள், உலகம் முழுக்க ஆரியர்கள் இருக்காங்க. ஆரியர்கள் இருக்காங்க. உலகம் முழுக்க வெள்ளை மனிதர்கள் மிக நேர்த்தியான மனிதர்களாக இருக்கிறார்கள், இந்தியாவை தவிர. அமெரிக்காவில் வந்து அமெரிக்க பிராமணன் இருக்கிறானா, அமெரிக்க பறையன் இருக்கிறானா, அமெரிக்க சூத்திரம் இருக்கானா? அமெரிக்காவில் ஒயிட்ஸ் இருக்காங்க, பிளாக்ஸ் இருக்காங்க. அமெரிக்காவில் வந்து மெக்சிகன்ஸ் நிறம் இருக்கலாம், ஆனால் சாதியாக இவன் இந்த அமெரிக்காவிலே உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன். ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அதுதான் ஏஷியன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. இது நீங்க புரிந்து கொண்டே இந்த இடத்துக்கே வரமாட்டேன்றீங்க, தெரிந்து கொண்டே. நான் என்ன சொல்றேன், இப்படி சாதி பிரிவுகளை உருவாக்குவது நமக்கு ஆபத்து, பேராபத்து. அதாவது சமூகத்துக்கு ஆபத்து, அந்த பேராபத்து இன்னைக்கு வராமல் இருக்கலாம், 500 வருடங்களுக்கு பிறகு வரும். சனாதானத்தை எதிர்த்து ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு மகத்தான இளைஞர்கள் கிளம்புவோம். இப்போ சரியானவனுங்க. இப்போ நம்ம விஞ்ஞானத்துக்கு வருவோம். நீங்கள் விஞ்ஞானம், சனாதன தர்மம் வந்து விஞ்ஞானத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானத்தில் தலை சிறந்த விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஆரியபட்டாவாக இருக்கட்டும், ரீசெண்டாக ராமானுஜமாக இருக்கட்டும், ஏன் இப்போ நீங்கள் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்தியாவினுடைய டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஆரியபட்டா ஒரு மிகப்பெரிய சனாதனவாதி, ராமானுஜர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, இன்னைக்கு மோடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இல்லை, ஆன்மீகத்தால் இவ்வளோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெரியாரிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சார்? ஏதாவது 1-2 சொல்லுங்க பார்ப்போம். விஞ்ஞான கண்டுபிடிப்பு. கரெக்டாக சொன்னீங்க. அதாவது கடவுளை நம்புறோம் நீ கும்பிடலன்ற, நீ வந்து கடவுளை கும்பிடலையே, நீ என்ன கண்டுபிடிச்சேன்ற. கரெக்ட். இந்த சமத்துவத்துக்கு காரணமான போராட்டங்கள், இந்த சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள், இந்த ஏற்படுத்துவதற்கான எதை ஒழிக்கணும் அப்படிங்கிற நெறிமுறைகள், இதையெல்லாம் கண்டுபிடிச்சி. இதெல்லாம் விஞ்ஞான கணக்கில் வச்சுருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் நான் வந்து பெரியாருக்கு பின்னால் இன்னொரு பெரியார் இல்லாதனால்தான் இவ்வளோ பிரச்சனை. அப்புறம் பெரியாருடைய கொள்கைகள் பெரியாரை தவிர யாருக்குமே தெரியல. தலைவர்களாக நான் சொல்கிறேன், யாராவது தொண்டர்கள் சில பேர் இருக்கலாம், ஆனால் தலைவர்களாக வந்தவர்கள் இதனுடைய எல்லா அயோக்கியத்தனத்துக்கும், இவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கும் பெரியார் இறந்த பிறகு அவருடைய கருத்துக்களை பரப்பாத இந்த தீக்காவினர் தான் பெரியாரிஸ்ட், சோகால் பெரியாரிஸ்ட்னு சொல்கிற தலைமைகளை இருக்கிறவனுங்க தான் இதை இவ்வளோ காலமாக. பெரியாரிஸ்டுகள் வந்து பெரியாரினுடைய கொள்கையை பரப்பலைங்கிறீங்க, பெரியாரினுடைய கொள்கையை பரப்பக்கூடிய சீமானை எதிர்க்கிறீங்க. என்னுடைய கடைசி நிறைவு கேள்வியாக நான் வந்து ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். தமிழகத்திற்கு பெரியாரினுடைய கொள்கை முக்கியமா, இல்லை முத்துராமலிங்க தேவர் மாதிரியான தலைவர்கள் முக்கியம்? அப்படி நிறைய பேர் தலைவராக வரலாம். அதாவது வந்து ஏவங்க 2 பேருன்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் ஆன்மீகத்தை கடுமையாக எதிர்த்தவர், இந்து மதத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணவர். ஒருத்தர் ஒரு ஸ்டான்ச் சனாதனவாதி. முத்துராமலிங்க தேவரோட ஒரு சனாதனவாதியை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த 2 பேரில் யார்? பெரியார் தான் விடியல், பெரியார் தான் விளக்கு, பெரியார் தான் இருட்டில் நடக்கிறதுக்கு ஒரே வழி. முத்துராமலிங்க தேவரை விட தமிழகத்துக்கு தேவை பெரியார் தாங்க. அதாவது நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன், ஏன் வந்து அம்பேத்கர் அவர்களை விட, அதாவது சீமான் சொல்கிறாரு, அம்பேத்கராவது மகாராஷ்டிராவில் பிறந்தவர் சார், இவர் தமிழ்நாட்டில். அதே இல்லை, அவர் ஒரு தலைவராக இருக்கலாம்,
அவர் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய கருத்துக்களை வந்து பெரியார் தான் சொல்கிறார். சுதந்திர போராட்ட வீரர், சமுதாய சீர்திருத்தத்தில் மிக முக்கியமான பட்டியல் சமுதாய மக்களை மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அழைத்து சென்றவர், தன் சொத்தையெல்லாம் பட்டியலின மக்களுக்காக ரொம்ப தியாகம் செய்தவர். நிச்சயமாக அதனால் ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் இந்த மாதிரி செய்தவர், இன்னொரு பக்கம் திரு ஈவேரா அவர்கள் அவருடைய புத்தகங்கள், அவருடைய படைப்புகள் கூட இன்று வரை அரசுடைமையாக்காமல் அனைத்தையுமே பணத்துக்காக வித்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் வேண்டாம், திரு ஈவேரா தேவர் நல்லா நீங்கள் பாருங்கள், தேவரை போன்ற பல தலைவர்கள் இருக்கலாம். பல அயோத்திதாச பண்டிதர்ன்றாங்க, அவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர்களை விட மகத்தான ஒரு கருத்தை கொண்டவர், எதிர்கால நவீன உலகத்தை படைக்கக்கூடிய கருத்தை கொண்டவர் பெரியார் அவர்கள். பெரியார் அவருடைய கருத்து தான் இன்னும் 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 பன்மடங்காக வளரும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் இன்னொரு ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.